ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு டே 4 ஆஃப் டூயிங் லீட் கோட் ப்ராப்ளம். ஸோ நம்ம கன்சிஸ்டன்ஸாக 3 days கம்ப்ளீட் பண்ணி இன்றைக்கி 4th டேயில் இருக்கும். ஸோ இன்றைக்கும் நம்ம பேசிக்ஸ் தான் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து நான் எந்த ப்ராப்ளம் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ப்ராப்ளம் நம்பர் 27, ரிமூவ் எலமெண்ட். இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு அரே கொடுத்துருக்காங்க, அப்புறம் இன்டீஜர் வேல் அப்படிங்கிற ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த அரேயில் இருக்கிற வேல் இன்டீஜரை ஃபுல்லாக ரிமூவ் பண்ண போகிறோம். கிவனில் கொடுத்துருக்க அந்த வேல் இன்டீஜர்ஸை ரிமூவ் பண்ண போகிறோம். இது எல்லாமே வந்து கிவன் நம்ஸ்லேயே மாற்ற போகிறோம். ஸோ நம்ம ஃபைனல் அவுட்புட்டை என்ன நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து எத்தனை ரிமைனிங் எலமெண்ட்ஸ் இருக்குது, டெலிட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் எலமெண்ட் வந்து அந்த அரேயில் இருக்குது அப்படிங்கிற லென்த்தை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னங்கிற வேரியபிளில் வந்து நம்ஸோட லென்த்தை வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ட் n is equal to nums dot length. நெக்ஸ்ட்டு நான் ஒரு ஃபார் லூப் போட்டுக்கிறேன். for int I is equal to 0, I less than n, I plus plus. நெக்ஸ்ட்டு நான் ஒரு கண்டிஷன் போடுறேன். நம்ஸ் ஆஃப் ஐயில் இருக்க வேல்யூஸ் வந்து நம்மளோட கிவன் இன்டீஜர் வேல்யூவாக இல்லை அப்படின்னா நான் நம்ஸ் ஆஃப் கேயில் போயிட்டு அந்த நம்ஸ் ஆஃப் ஐயை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். கே அப்படிங்கிறது வந்து ஒரு நியூ இண்டெக்ஸ் வேல்யூவாக நான் வச்சுக்கிறேன். ஸோ இன்ட்டு கே இஸ் ஈக்குவல் டு 0 அசைன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ஸ் ஆஃப் கே இஸ் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் ஐ. லாஸ்ட்டாக நெக்ஸ்ட்டு அந்த கேயை நான் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் இண்டெக்ஸ்க்கு மூவ் பண்ணுறதுக்கு. லாஸ்ட்டாக ரிட்டர்ன் கேனா எனக்கு லென்த்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ நான் ரன் பண்ணி பார்க்குறேன். எனக்கு 2 டெஸ்ட் கேஸஸுமே பாஸ் ஆகிடுச்சு. தென் நான் ஹோலாக சப்மிட் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஹோலாக சப்மிட் பண்ணுறப்பையும் எனக்கு வந்து 0 ms செகண்ட்ஸில் எனக்கு ரன் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா வந்து 268 மிஸ்ஸிங் நம்பர். இது ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். ஸோ வந்து நமக்கு வந்து ஒரு நம்ஸ் அரே கொடுத்துருப்பாங்க, அதில் சர்டைன் வேல்யூஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து எந்த ரேஞ்சில் இருக்குன்னா 0 to nth ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும். அந்த என்னங்கிற வேல்யூ என்ன அப்படின்னா அந்த நம்ஸ் அரேயோட லென்த்து. ஸோ வந்து இதில் பார்த்தோன்னா 301ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த மிஸ்ஸிங் எலமெண்ட் 2. நான் இது ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுறேன், தென் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் எப்படி போட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எண் வச்சுக்கிறேன், நம்ஸ் டாட் லென்த்துன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து சம் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் வந்து நான் வந்து சம் ஆஃப் இன்டீஜருக்கான ஒரு ஃபார்முலாஸ் இருக்கும், நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம். ஸோ n இன்ட்டு n + 1/2 அது நான் கொடுத்து த ஹோல் அந்த n இருக்கிற 0 to n வரைக்கும் இருக்கிற சம் வேல்யூஸை ஆட் பண்ணி இந்த சம் 1ல் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இன்ட்டு சம் 2ங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க கிவனில் இருக்க அரேயோட எலிமெண்ட்ஸை வந்து சம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபார் லூப் போட்டுக்கிறேன். for int I is equal to 0, I less than n to I plus plus. தென் அந்த sum 2 வேரியபிளில் வந்து நம்ஸ் ஆஃப் ஐயை வந்து ஆட் பண்ணிட்டே வரேன். லாஸ்ட்டாக வந்து sum 1 - sum 2 ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் எப்படி ரன் ஆகுதுன்னா நமக்கு வந்து இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 301 அதோட லென்த்து சைஸ் வந்து 3. ஸோ n is equal to 3. நெக்ஸ்ட் ஒன்று வந்து நம் ஆஃப் 1, அது சம் ஆஃப் 1 வந்து நான் என்ன சொன்னேன், ஸோ 0லேருந்து nth. ஸோ n என்ன 3. ஸோ 0 + 1 + 2 + 3. ஸோ அதோட வேல்யூ என்ன அப்படின்னா 6. நெக்ஸ்ட் வந்து சம் 2 என்ன சொன்னேன், 301. ஸோ அதை வந்து சம் பண்ணுறோம். ஸோ 3 + 0 + 1 அதோட வேல்யூ என்ன அப்படின்னா 4. ஸோ இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ 6 - 4 என்ன 2. ஸோ அதுதான் நம்மளோட ஆன்சர். இது வந்து ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்ம், இது ஒரு மேத்தமெட்டிக்கல் லாஜிக் திங்கிங் தான். ஸோ வந்து நான் இதை ரன் பண்ணி பார்க்குறேன். எனக்கு 3 டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் ஹோலாக சப்மிட் பண்ணி பார்க்குறேன், எனக்கு இதுவும் பாஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் கேன்வா ஓப்பன் பண்ணி இன்றைக்கான டிக் மார்க் போட்டுக்கிறேன். ஸோ இன்றைக்கி டே 4க்கான ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டோம். ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்து கன்சிஸ்டன்ஸாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கள். அது உங்கள் கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸை பூஸ்ட் பண்ணும். ஃபார் தட் ஸ்டே கனெக்டட்.